இந்த வீடியோல ஒரு y வேரியபிள் வித் மல்டிபிள் கேட்டகாரிக்கல் சப்குரூப் வேரியபிளுக்கும் அதே போல ரெண்டு y வேரியபிள்ஸ் வித் மல்டிபிள் கேட்டகாரிக்கல் சப்குரூப் வேரியபிள்ஸுக்கும் எப்படி இன்டர்வல் பிளாட் வரையலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம கிட்ட காலம் C1ல ஒரு சோப் தயார் பண்ற கம்பெனியோட 120 சோப்புடைய வெயிட் டேட்டா இருக்கு. இதைத்தான் நம்ம y வேரியபிள் சொல்லுவோம். இதைத்தான் நம்ம கிராஃப்ல வரைய போறோம். ஆனால் இந்த 120 சாம்பிளும் ரெண்டு வெவ்வேறு மிஷின்லேருந்து எடுக்கப்பட்ட சாம்பிள். அப்போ இங்கே மிஷின் 1 மிஷின் 2 இதுதான் நம்ம முதல் கேட்டகாரிக்கல் சப்குரூப். கேட்டகாரிக்கல் வார்த்தையோட அர்த்தம் கேட்டகரி. அதுக்கு அடுத்து இதே மிஷினில் நம்ம எடுத்த சில சாம்பிள் மிஷின் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்த சாம்பிள்ஸ். இதை நம்ம ரெண்டாவது கேட்டகாரிக்கல் சப்குரூப்னு சொல்கிறோம். அதே மிஷினில் நம்ம சில சாம்பிள்ஸை மார்னிங் ஷிஃப்டில் இருந்து சில சாம்பிள்ஸையும் ஈவினிங் ஷிஃப்டில் இருந்து சில சாம்பிள்ஸையும் எடுத்திருக்கோம். இது நம்மளுடைய மூன்றாவது கேட்டகாரிக்கல் சப்குரூப். கடைசியாக இந்த மிஷினை ஆப்ரேட்டர் ஏ ரன் பண்ணும்போதும் சில சாம்பிள்ஸை ஆப்ரேட்டர் பி ரன் பண்ணும்போதும் சில சாம்பிள்ஸை எடுத்திருக்கோம். இது நம்மளுடைய நாலாவது கேட்டகாரிக்கல் சப்குரூப். மினி டேபில் இன்டர்வல் பிளாட் 4 சப்குரூப் வரைக்கும் வரையலாம். கிராஃபை கிளிக் பண்ணுங்க. இதில் இன்டர்வல் பிளாட்டை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் சிங்கிள் ஒய் வித் குரூப்ஸ் அப்படின்ற பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஓகேவை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னொரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் கிராஃப் வேரியபிள் அப்படின்ற இடத்துல மவுஸை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பேனலில் C1 அப்படின்ற காலத்தில் இருக்கிற சோப் வெயிட்டை டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்க. இப்போ கேட்டகரிக்கல் வேரியபிள்ன்ற ஃபீல்டில் மவுஸ் பாயிண்டரை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பேனலில் C2ன்ற காலமில் இருக்கிற முதல் கேட்டகரிக்கல் வேரியபிளான மிஷின் நேமை டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் ஜென்ரேட் ஆகும். நாம் ஏற்கனவே பார்த்த சிங்கிள் ஒய் இன்டர்வல் பிளாட்டில் மொத்த சாம்பிள் டேட்டாவையும் யூஸ் பண்ணி ஒரு இன்டர்வல் பிளாட் ஜென்ரேட் ஆகியிருக்கும். ஆனால் இந்த கிராஃபில் மிஷின் 1ல இருந்து எடுக்கப்பட்ட சாம்பிளுக்கு தனியாகவும் மிஷின் 2ல இருந்து எடுக்கப்பட்ட சாம்பிளுக்கு தனியாகவும் ரெண்டு தனித்தனி இன்டர்வல் பிளாட் ஜென்ரேட் ஆகும். இதை பற்றின ஃபுல் வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.